அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செடிங்க இவ்வளோ செழுமையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வீட்டில் தயாரி பண்ணுற பஞ்சகாவியம் தாங்க. பஞ்சகாவியம் ஒன்றும் கிடையாது. மாட்டிலேருந்து கிடைக்கிற சாணம், மாட்டோட கோமியம், பால், தயிர், நெய், இந்த அஞ்சோட கலவை தான் பஞ்சம்னா 5 பஞ்சகாவியம். இந்த 5 பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாட்டோட எரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாணி காஞ்ச பிறகு எருவாக மாறிடும் பார்த்தீங்களா, அந்த எருவை ஊற வச்ச தண்ணி, இது ஒரு 20 நாள் ஊற வச்ச தண்ணி, இதையே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 20 லிட்டர் கேன் எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாணி ஒரு 5 கிலோ, கோமியம் ஒரு 5 லிட்ரு, இந்த எரு ஊற வச்சோம் பார்த்தீங்களா அது ஒரு 5 லிட்ரு, பால் 2 லிட்ரு, தயிர் 2 லிட்ரு, நெய் 1 லிட்ரு. ஸோ இந்த கலவெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம ஒரு பஞ்சகாவியம் ரெடி பண்ண போகிறோம். இதை கரெக்டாக ஒரு 25லேருந்து 30 நாள் கரெக்டாக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு பார்த்தீங்களா, நல்லா உரம் நம்மளுக்கு தயாராகிடும். ஒவ்வொன்றத்தான் நம்ம கலந்துக்கலாம். இந்த 20 லிட்டர் கேனில் ஃபஸ்ட்டு சாணி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 கிலோ சாணி. இதை போட்டுறேன். இல்லை, இதை நல்லா பசஞ்சிக்கிறேன். கட்டியாக இல்லாமல் எவ்வளோ கூழாக இருக்கோ அது நல்லா சீக்கிரமாக அது உரம் தயாரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் கோமியத்தை இதில் ஊற்றிக்கிறேன். 5 லிட்டர் கோமியம். அது இது கட்டியாக இல்லாமல் நல்லா கூழ் மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா சீக்கிரமாக அதோடைய உரம் நல்லா சீக்கிரமாக தயாராகும். கோமியமும் சாணியும் இது கலந்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பால் கலந்துக்கலாம். பால் 2 லிட்ரு கரெக்டாக அளவு கரெக்டாக. ஏன்னா 20 லிட்டர் கேன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 20 லிட்டர் கேனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பொருட்களை தயார் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பாலை நம்ம சேர்த்துக்கலாம். தான் 2 லிட்டர் தயிர், அரை லிட்டரா நான் 4 பாக்கெட் வாங்கினேன், 2 லிட்டர். அடுத்ததாக நம்ம வாங்கி வச்சுருக்க 1 லிட்டர் நெய் இதில் கலந்துக்கலாம். அடுத்தது இந்த மாட்டோட எரு பார்த்திங்களா, அது ஊற வச்ச தண்ணி 5 லிட்ரு. இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மாட்டிலேருந்து கிடைக்கிறத எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதனால் தப்பே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையான 20 லிட்டர் கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலக்கலாம். கையை உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால குச்சி வெட்டி கலக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்ச கலவையை ஒரு 30 நாள் வச்சுருக்கோம் நினச்சிங்களேன். டெய்லி காலையில் அந்த கலவையை கலக்கி வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும், காற்று போகாத மாதிரி. அப்போ தான் இதில் எந்த புழுவும் உற்பத்தி ஆகாது. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாணி வாசம், இந்த கோமிய வாசனம் எதுவுமே இல்லை, நெய் வாசனம் தான் அடிக்குது. பஞ்சகாவியம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி மூடி போட்டு மூடிடலாம். அதெல்லாம் டைட்டாக மூடியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு நிழலான இடத்துல நல்லா பாதுகாப்பாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கலையை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 30 நாள் கழித்து தான் நம்ம அதை திறக்க போகிறோம், அதை யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டெய்லி காலையில் அதை கலக்கி விடணும், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா எவ்வளோ நாள் அதிகமாக வச்சுருக்கோமோ அவ்வளோ நாள் அது வீரியம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற கலவை 1 லிட்டருக்கு 20 லிட்டருன்ற விதத்தில் கலப்போம். அது மாதிரி இல்லாமல் 1 லிட்டருக்கு 25 லிட்டர் கூட எவ்வளோ நாள் அதிகமாக வச்சுருக்கோமோ அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்களே எங்களுக்கு தேவையான பஞ்சகாவியாவை எங்கள் தோட்டத்திலேயே ரெடி பண்ணி எங்கள் தோட்டத்துக்கு
செடிகளுக்கு தேவையான அடி உரமாக நாங்களே கொடுத்துன்னு வரோம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயே பஞ்சகாவியை ரெடி பண்ணி நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.